Welcome students. Gate 2017 set 1ல கேட்டேன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஏபி ப்ளஸ் ஏசி பார் ப்ளஸ் பிசி சிம்பிளிஃபைஸ். அதாவது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை இதை மேற்கொண்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. பூலியன் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போஸ்ட்லைட்ஸ் இருக்குது. நான் அந்த எந்த போஸ்ட்லைட்ஸுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் யூஸ் பண்ண போகிற டெக்னிக் வந்து கார்னாஸ் மேப் டெக்னிக். முதல்ல வந்து இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஏன் இன்கம்ப்ளீட்னு சொல்கிறேன்? ஒவ்வொரு டேர்ம்லேயுமே 3 வேரியபிள் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்திங்கன்னா இதில் சி மிஸ் ஆகுது, செகண்ட் டேர்மில் பி மிஸ் ஆகுது, தேர்ட் டேர்மில் ஏ மிஸ் ஆகுது. அப்போ நான் ஒவ்வொரு டேர்மையும் பர்ஃபெக்டாக எழுத போகிறேன். அப்போ இந்த ஏபியை நான் எப்படி எழுதுவேன்னா ஏபி இன்ட்டு 1ன்னு எழுதுவேன். இதோட மதிப்பு மாற போகிறது கிடையாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இந்த ஏபியை இந்த 1ங்கிற நம்பரை இல்லாத வேரியபிளும் அதோட காம்ப்ளிமெண்ட்டையும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏபிசி ப்ளஸ் ஏபிசி பார்னு எனக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட் திங் ஓவர் ஆகிடும். கரெக்டுங்களா? அடுத்து செகண்ட் ஏசி பார். இந்த ஏசி பார் என்ன பண்ணுவேன்? ஏசி பார் இன்ட்டு 1ன்னு எழுதுவேன். அந்த 1ஐ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன்? இல்லாத வேரியபிள் பியையும் அதோட காம்ப்ளிமெண்ட்டையும் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். அப்போ இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ பிசி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி பார்னு எனக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் வேரியபிள் பிசி. பிசி என்ன பண்ணுவேன்? பிசி மல்டிப்ளைடு பை ஏ ப்ளஸ் ஏ பார்னு எழுதிக்கிடுவேனா? அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஏபிசி ப்ளஸ் ஏ பார் பிசி. மொத்தம் 6 டேர்ம் இருக்குது. இதுக்கு செல் நம்பர் கண்டுபிடிப்போமா? ஸோ இது என்ன 1 1 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லாமே நான் 4 to 1 கோடு மட்டும் தான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவேன். 4 to 1 இது என்ன வரும்? உங்களுக்கு 7th மின் டேர்ம் வரும். அடுத்து இங்கே போட்டிங்கன்னா 110 110னா 6th மின் டேர்ம். அடுத்து 110 6th மின் டேர்ம் ஏற்கனவே எழுதியிருக்கோம், அதனால் நான் சர்க்கிள் பண்ணல. அடுத்து 100 100னா 4th மின் டேர்ம். அடுத்து 111 7th மின் டேர்ம் ஏற்கனவே எழுதியிருக்கோம், ஸோ ரிப்பீட்டட் தேவையில்லை. அடுத்து 011 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து 3 வரும். அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? சம்மேஷன் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஆஃப் 3 சர்க்கிள் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்கள். 4 அடுத்து 6 அடுத்து 7. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல 8 செல் கே மேப்பு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏபிசி ஒய் ஆக்சிஸ் 0 1 0 0 0 1 1 0 1 1. 0th செல் வேல்யூ, ஃபஸ்ட்டு செல் வேல்யூ, அடுத்து செகண்ட் செல் வேல்யூ, தேர்டு செல் வேல்யூ, ஃபோர்த்து செல் வேல்யூ, ஃபிஃப்த்து செல் வேல்யூ, சிக்ஸ்த்து செல் வேல்யூ, 7th செல் வேல்யூ. சரி, என்ன செல்லாம் கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்களா? 4 கொடுத்துருக்காங்களா? 6 கொடுத்துருக்காங்களா? 7 கொடுத்துருக்காங்களா? சரி, இந்த 2 செல்லையும் குரூப் பண்ணுவோமா? குரூப் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பிசி ப்ளஸ் அடுத்து இந்த 2 செல்லையும் இந்த கார்னர் எப்படி குரூப் பண்ணுவோமா? 6th செல்லையும் 4th செல்லையும் குரூப் பண்ணுவோமா? குரூப் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது இந்த குரூப்பிங் பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு காலம் லாஸ்ட்டு காலம் ரெண்டுக்கு காமனான வேரியபிள் ரெண்டாவது 0. ரெண்டாவது 0 யாருக்கு சொந்தம்? சிக்கு சொந்தம். அப்போ சி பார். அப்போ ஆன்சர் என்ன? பிசி ப்ளஸ் ஏசி பார். இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ நமக்கு எது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ பிசி ப்ளஸ் ஏசி பார். அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.